கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3. அதிகாரம் 1. ரத்தின வியாபாரி. அமைதியான நீலக்கடலில் அழகிய அன்னப்பறவை போல வெள்ளைப்பாய் விரித்த கப்பல் மேற்கு நோக்கி போய்க் கொண்டிருந்தது. சூரியன் உதயமாகும் நேரம். அவனுடைய தேஜோமயமான வரவை எதிர்பார்த்து கீழ்வான முகட்டில் இயற்கை தேவி வர்ண கோலங்கள் போட்டுக் கொண்டிருந்தாள். கப்பலில் இருந்தவர்களிடையே பரபரப்பு அதிகமாக காணப்பட்டது. அவர்கள் பெரும்பாலும் வர்த்தகர்களாகவே காணப்பட்டார்கள். எல்லோரும் அவரவர்களுடைய மூட்டைகளை எடுத்து வைத்து கப்பலில் இருந்து இறங்குவதற்கு ஆயத்தமாக்கிக் கொண்டிருந்தார்கள். சிலர் கப்பல் மேல்தளத்தின் ஓரமாக வந்து மேற்கு திசையை ஆவலுடன் நோக்கினார்கள். இப்படி மேற்கு திக்கை நோக்கி நின்றவர்களில் வாலிப வர்த்தகன் ஒருவன் காணப்பட்டான். பிராயம் 20-21 இருக்கலாம். அவனுடைய உடையில் இருந்தும் அவன் பக்கத்தில் கிடந்த மூட்டையிலிருந்தும் தான் அவனை வியாபாரி என்று சொல்லலாமே தவிர மற்றபடி தோற்றத்தை மட்டும் கவனித்தால் அவன் ராஜகுலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லும்படியாக இருந்தது. அவன் வியாபாரியாக இருக்கும் பட்சத்தில் சாதாரண வியாபாரியாக இருக்க முடியாது. பெரும் செல்வனான ரத்தின வியாபாரியாகத்தான் இருக்க வேண்டும். கப்பலில் இருந்த மற்றவர்கள் அடிக்கடி அந்த இளம் வர்த்தகன் நிற்கும் இடத்தை நோக்கினார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களில் பயபக்தி காணப்பட்டது. சிறிது கவலையும் தோன்றியது. அந்த வாலிப வர்த்தகனோ மற்றவர்கள் எல்லாம் சிறிதும் கவனிக்கவில்லை. கண் கொட்டாமல் மேற்கு திக்கையே நோக்கிக் கொண்டு நின்றான். அவனுடைய முகத்திலேதான் எத்தனை ஆவல், எவ்வளவு கிளர்ச்சி! அவ்வளவு ஆவலுக்கும் கிளர்ச்சிக்கும் என்னதான் காரணமாக இருக்கும்? நீண்ட காலம் அந்நிய நாட்டில் இருந்து விட்டு தாய் நாட்டுக்கு திரும்பி வருகிறானா இந்த வாலிபன்? ஜன்ம பூமியின் தோற்றம் எப்பொழுது கண்ணுக்கு புலனாகும் என்றுதான் இவ்வளவு ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறானோ? ஆமாம், அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதோ கொஞ்ச தூரத்தில் கருநிறமாக வரம்பு போல காணப்படும் பூமியை கண்டதும் அவனுடைய முகம் மலர்வதை காண்கிறோம். சூரியனை கண்ட தாமரை இப்படித்தான் மலரும் போலும். சற்று நேரம் அப்படியே அசைவின்றி நிற்கிறான் அந்த வாலிப வியாபாரி. ஆரம்பத்தில் வெறும் வரம்பாக மட்டும் தோன்றிய காட்சியானது வர வர மரங்கள், குன்றுகள், கோயில் கோபுரங்களாக மாறி வரும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஆனந்தம் பொங்குவதை முகம் காட்டுகிறது. இதற்கிடையில் கிழக்கே சூரியனும் ஜகஜோதியாக உதயமாகி தன் வன யாத்திரையை தொடங்கினான். கரையையே பார்த்து கொண்டிருந்த வாலிபன் சட்டென்று திரும்பி நோக்கினான். கப்பலில் இருந்தவர்களில் பெரும்பாலோர் அச்சமயம் அவனையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆதலால் அவன் சமிக்கை செய்ததும் உடனே நெருங்கி அவன் அருகில் வந்து பயபக்தியுடன் நின்றார்கள். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா என்று வாலிபன் கேட்டான். இருக்கிறது மகா என்று சொல்லத் தொடங்கிய ஒருவன் சட்டென்று வாயை பொத்திக் கொண்டான். பார்த்தீர்களா, இதுதானா நீங்கள் என் கட்டளையை நிறைவேற்றுகிற லட்சணம் என்று வாலிபன் கோபமாக கேட்டான். மன்னிக்க வேண்டும் சுவாமி, என்னுடைய கட்டளையை சத்தியமாக நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுவோம் சுவாமி. தாய் நாட்டில் இருக்கும் பொழுது என்னை நீங்கள் சந்திக்க முயலவே கூடாது, தெரியுமா? தெரியும் சுவாமி. ஒருவேளை தற்செயலாக சந்தித்தால் என்னை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளக்கூடாது. சித்தப்படி நடக்கிறோம். அடுத்த அமாவாசை என்று எல்லோரும் இந்த துறைமுகத்திற்கு வந்துவிட வேண்டும். வந்துவிடுகிறோம். அன்று நான் எக்காரணத்தினாலாவது கப்பலுக்கு வந்து சேராவிட்டால் என்னை பற்றி எவ்விதம் விசாரிப்பீர்கள்? ரத்தின வியாபாரி தேவசேனர் என்று விசாரிக்கிறோம். இதிலெல்லாம் கொஞ்சம் கூட தவறே நேரக்கூடாது. இல்லை சுவாமி, மேற்படி வாலிப ரத்தின வியாபாரி உண்மையில் யார் என்பதை நேயர்கள் இதற்குள்ளாக ஊகித்துக் கொண்டிருக்கலாம். ஆம், பார்த்திப சோழ மகாராஜாவின் புதல்வனும் தற்பொழுது செண்பகத்தீவின் அரசனுமான விக்கிரமன் தான் அவன். சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவங்கள் நடந்து ஏறக்குறைய 3 வருஷங்கள் ஆகிவிட்டன. இந்த 3 வருஷத்தில் விக்கிரமனுடைய ஆட்சியில் செண்பகத்தீவு எல்லா துறைகளிலும் முன்னேற்றமடைந்து பேரும் புகழும் அடைந்து வந்தது. விக்கிரமனுடைய வரவிற்கு பிறகு ஒரே தடவை செண்பகத்தீவின் மீது பகைவர் படையெடுத்து வந்தார்கள். அவர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்த பிறகு செண்பகத்தீவின் மீது படையெடுக்க யாருமே துணியவில்லை. அதற்கு மாறாக விக்கிரமனுடைய தலைமையில் செண்பகத்தீவின் படை வீரர்கள் வேறு தீவுகளின் மேல் படையெடுத்துச் சென்று அந்த தீவுகளில் எல்லாம் புலிக்கொடியை நாட்டிவிட்டு திரும்பினார்கள். விக்கிரமனுடைய வீர பிரதாபங்களையும் மேதா விலாசத்தையும் மற்ற உயர் குணங்களையும் பற்றி கீர்த்தியானது தூர தூரத்திலே உள்ள தீவாந்தரங்களிலெல்லாம் பரவத் தொடங்கியது. பல தீவுகளில் உள்ள ஜனங்கள் நல்லாட்சியையும் பாதுகாப்பையும் விரும்பி தாங்களே விக்கிரமனுடைய ஆட்சிக்குள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 வருஷ காலத்தில் விக்கிரமன் தன்னுடைய தாயாரையாவது தாய் நாட்டையாவது மறந்துவிடவில்லை. மற்றும் பல்லவ சாம்ராஜ்ய தலைநகரின் வீதியில் அவன் கண்ட இளநங்கையின் சந்திரவதனத்தையும் அவனால் மறக்கவே முடியவில்லை. செண்பகத்தீவின் பிரஜைகள் தங்களுடைய பாக்கியவசத்தினால் கிடைத்த புதிய அரசனின் வம்சம்
நீடூழி விளங்க வேண்டும் என்னும் ஆசையுடன் விக்கிரமனுடைய விவாகத்தை குறித்து சில முறை விஞ்ஞாபனம் செய்து கொண்டார்கள். மகாராஜா விடை கொடுத்தால் தாய் நாட்டிற்கு சென்று சிறந்த அரசர் குலத்து பெண்ணை மனம் பேசி வருவதாகவும் சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் விக்கிரமன் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தை மறுதளித்து விவாகத்தை பற்றி தன்னுடைய பரிபூரண வெறுப்பையும் தெரிவித்தான். இதற்கு அடிப்படையான காரணம் அந்த காஞ்சி நகர் பெண்ணுடைய கருவிழிகள் ஞாபகம்தானோ என்னவோ, யாருக்கு தெரியும். நாள் ஆக ஆக விக்கிரமன் செண்பகத்தீவில் தன்னுடைய தனிமையை அதிகமாக உணரத் தொடங்கினான். எவ்வளவோ ஜனக்கூட்டத்திற்கு நடுவில் இருந்தும் தான் துணையின்றி தனித்திருப்பதை அவன் கண்டான். வெற்றியும் புகழும் செல்வாக்கும் திரளான மக்கள் இருந்த போதிலும் அவனுடைய இதயத்தில் நிறைவு ஏற்படவில்லை. அதில் ஒரு மூளை சூனியமாக இருந்தது. அந்த சூனிய மூளையானது நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டு வந்தது. நீண்ட நயனங்களுடைய அந்த பெண் மட்டும் இங்கே என் அருகில் இருந்தாள் என்ற எண்ணம் அடிக்கடி உண்டாயிற்று. அது அவனுக்கு அளவில்லாத வேதனையை அளித்தது. அந்த வேதனை தரும் எண்ணத்தை அவனால் மறக்க முடியவில்லை. அந்த வேதனையின் நடுவிலேயே ஒருவித இன்பமும் இருப்பதை அவன் உணர்ந்தான். தன்னை அறியாமல் அடிக்கடி அவன் பெருமூச்சு விட்டான். சில சமயம் அவனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெண்ணின் முகம் அவன் மனக்கண்ணின் முன்னால் தோன்றும் பொழுது அவனுடைய இருதயமானது விருந்தி பொங்கி மேல் நோக்கி எழுந்து நெஞ்சை அடைத்து விடுவது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. வேதனையுடன் இன்பமும் கலந்து உண்டாக்கிய இந்த ஞாபகத்தை அவன் ஓரளவு மறப்பதற்கு உதவியான ஒரு சம்பவம் 2 மாதத்திற்கு முன்பு நேர்ந்தது. ஒரு நாள் இரவு விக்ரமனுடைய கனவில் அருள்மொழி ராணி தோன்றினாள். மகாராணிக்குரிய ஆடை ஆபரணங்கள் ஒன்றுமில்லை. தூய வெள்ளை உடுத்தி விபூதி ருத்ராட்சம் அளித்து அவள் சிவபக்தியில் கனிந்து சிவவிரதையாக காட்சி தந்தாள். முன் எப்போதையும் விட அவளுடைய முகத்தில் தேஜஸ் அதிகமாக ஜொலித்தது. நாவில் நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து கொண்டு வந்த அருள்மொழி தேவி விக்கிரமனை கனிவு ததும்ப நோக்கி, குழந்தாய், எனக்கு விடை கொடு என்றாள். விக்கிரமன் ஒன்றும் புரியாமல் திகைத்து, அம்மா, இத்தனை நாள் கழித்து இப்பொழுதுதானே உன்னை பார்த்தேன். அதற்குள் போக விடை கேட்கிறாயே, எங்கே போகப் போகிறாய் என்றான். அருள்மொழி ராணி அதற்கு விடை கூறாமல், அப்பா குழந்தாய், நான் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டேன். அதை நீ நிறைவேற்றி தர வேண்டும். முக்கியமாக அதன் பொருட்டே உன்னை பார்க்க வந்தேன் என்றாள். என்ன வாக்குறுதி அம்மா? யாருக்கு கொடுத்தாய்? சக்கரவர்த்தியின் மகள் குந்தவியை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்பா. விக்கிரமன் திடுக்கிட்டு, இது என்னம்மா சொல்கிறாய்? சக்கரவர்த்தி மகளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யாருக்கு இம்மாதிரி வாக்கு கொடுத்தாய் என்று கேட்டான். சிவனடியாருக்கு வாக்கு கொடுத்தேன் குழந்தாய். ராமபிரான் தகப்பனாரின் வாக்கை நிறைவேற்றியது போல நீ என்னுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும். இவ்விதம் சொல்லிவிட்டு அருள்மொழி தேவி விக்கிரமனுடைய அருகில் நெருங்கி அவனுடைய சிரசின் மீது கையை வைத்து ஆசீர்வதித்தாள். உடனே விக்கிரமன் கண் விழித்து எழுந்தான். நல்ல வேளை, இதெல்லாம் கனவாக போயிற்றே என்று சந்தோஷப்பட்டான். கனவில் கண்டதெல்லாம் வெறும் சித்தப்பிரமை என்பதில் ஐயமில்லை. பழைய பேச்சுகளும் நினைவுகளும் குழம்பி இப்படி கனவாக தோன்றியிருக்க வேண்டும். இல்லாவிடில் இத்தனையும் நடந்த பிறகு சக்கரவர்த்தி மகளை கல்யாணம் செய்து கொள் என்று தன் தாய் எப்படி கட்டளையிடுவாள்? இதை பற்றி சிவனடியாருக்கு அவள் ஏன் வாக்கு கொடுக்க வேண்டும்? ஆனாலும் இந்த கனவுதான் விக்கிரமன் காஞ்சி நகர் பெண்ணின் நினைவை ஒருவாறு மறப்பதற்கு உதவி செய்தது. கனவு கண்டது முதல் அவனுக்கு தன் அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்தது. அவள் எங்கே இருக்கிறாளோ, தன்னை காணாமல் எவ்விதம் பரிதவிக்கிறாளோ, அன்று முதல் தாய் நாட்டிற்கு திரும்பி போக வேண்டும் என்ற ஆர்வம் விக்கிரமனுடைய உள்ளத்தில் பொங்கத் தொடங்கிற்று. போய் அன்னையை இங்கே அழைத்து கொண்டு வந்து விடலாம். தந்தை கொடுத்து விட்டு போன சோழர் குலத்து வீரவாளையும் திருக்குறளையும் எடுத்துக்கொண்டு வரலாம். இவ்விதம் தீர்மானித்து கொண்டு மந்திரி பிரதானிகளிடமும் மற்றுமுள்ள முக்கிய பிரஜைகளிடமும் தன் தீர்மானத்தை தெரிவித்தான். அவர்கள் எவ்வளவோ ஆட்சேபித்தும் விக்கிரமனுடைய உறுதியை மாற்ற முடியவில்லை. ஒருவேளை திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மகாராணியை அழைத்து கொண்டு வந்தாலும் வருவேன் என்று விக்கிரமன் விளையாட்டாக சொன்னது அவர்களுக்கு ஒருவாறு திருப்தி அளித்தது. ஆகவே தாய் நாட்டுக்கு போக சகல வசதிகளுடன் வர்த்தக கப்பல் ஒன்று சித்தமாயிற்று. அந்த கப்பலில் ரத்தின வியாபாரியாக வேஷம் பூண்டு விக்கிரமன் பிரயாணமானான். வர்த்தக வேஷம் தரித்த மெய்க்காவலர் சிலரும் செண்பகத்தீவின் நிஜ வியாபாரிகள் சிலரும் அவனுடைய கப்பலில் புறப்பட்டார்கள். தாய்நாட்டில் எந்த துறைமுகத்தில் இறங்குவது என்பது பற்றி கொஞ்சம் சர்ச்சை நடந்தது. விக்கிரமன் முக்கியமாக போக விரும்பிய இடம் உறையூராதலால் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இறங்கலாம் என்று மற்றவர்கள் கூறினார்கள். ஆனால் விக்கிரமனோ மாபல்லபுரத்திற்கே போக வேண்டும் என்றான். அவன் குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்து மாபல்லபுரத்து சிற்ப வேலைகளை பற்றி கேட்டிருந்தான். அவற்றை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு நெடுநாளாக உண்டு. பல்லவ வீரர்கள் அவனை சிறைப்படுத்தி கொண்டு வந்து மாபல்லபுரத்து கடற்கரையில் கப்பலேற்றிய பொழுதே இவ்வூரின் சிறந்த சிற்பங்களை பார்க்காமல் போகிறோமே என்று வருந்தினான்.
இப்பொழுது அங்கே இறங்கினால் அந்த ஆசை நிறைவேறும் அல்லவா? இதுவன்றி இன்னொரு முக்கிய நோக்கமும் இருந்தது. தாய் நாட்டிலிருந்து சிறந்த சிற்பிகளையும் சித்திரக்காரர்களையும் செண்பகத்தீவுக்கு அழைத்து போக அவன் விரும்பினான். நாளடைவில் செண்பகத்தீவை ஓர் அற்புத சிற்பக்கூடமாகவே செய்துவிட வேண்டும் என்பது அவன் கொண்டிருந்த மனோரதம். அத்தகைய சிற்பங்களையும் சித்திரக்காரர்களையும் மாமல்லபுரத்தில் அல்லாமல் வேறு எங்கே கண்டுபிடிக்க முடியும்? சோழ நாடுதான் இப்பொழுது பழைய பெருமையெல்லாம் போய் பாழடைந்து கிடக்கிறதே. இதையெல்லாம் தவிர ஒருவேளை விக்கிரமன் மாமல்லபுரத்தில் இறங்க விரும்பியதற்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கலாம். காஞ்சி நகர் வீதியில், பின்னர் மாமல்லபுரத்து கடற்கரையிலும் அவன் பார்த்த இளநங்கையை மீண்டும் ஒரு கால் பார்க்கக்கூடுமோ என்ற ஆசை அவன் உள்ளத்தில் அடிவாரத்தில் கிடந்திருக்கக்கூடும். இது விக்கிரமனுக்கு கூட தெரியாமலும் இருந்திருக்கலாம். மனித உள்ளத்தின் அந்தரங்க மர்மம் அனைத்தையும் அறிந்து விட்டதாக யார்தான் சொல்ல முடியும்? சந்திப்பு. மாமல்லபுரத்தில் கலை திருவிழா வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தது. இவ்வருஷம் சக்கரவர்த்தி திருவிழாவிற்கு விஜயம் செய்யவில்லை. சில காலமாக சக்கரவர்த்தி ஏதோ துக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் அதனால்தான் கலை விழாவிற்கு வரவில்லை என்றும் ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். வேறு சிலர் சக்கரவர்த்தி கொஞ்ச காலமாக பல்லவ நாட்டிலேயே இல்லை என்றும் அவருடைய குமாரன் இலங்கையிலிருந்து திரும்பிய பிறகு அவனிடம் ராஜ்யபாரத்தை ஒப்புவித்துவிட்டு மாறுவேஷத்துடன் தேச யாத்திரை போயிருக்கிறார் என்றும் கூறினார்கள். ஆனால் சக்கரவர்த்தியின் குமாரன் மகேந்திரனும் குமாரி குந்தவி தேவியும் இவ்வருஷம் கலை விழாவிற்கு விஜயம் செய்திருந்தபடியால் மாமல்லபுர வாசிகள் சிறிதளவும் உற்சாகம் குன்றாமல் விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். கலை விழாவின் காட்சிகளையும் கற்பாறைகளில் செதுக்கிய அற்புதமான சித்திரங்களையும் ஆங்காங்கு நடைபெற்று கொண்டிருந்த இசை விருந்து, நாட்டியம், கூத்து ஆகியவற்றையும் பார்த்து அனுபவித்து கொண்டு கப்பலில் இருந்து இறங்கி நமது ரத்தின வியாபாரி குறுக்கும் நெடுக்குமாக போய்க் கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் அபூர்வமான கிளர்ச்சி தோன்றியது. கண்களில் அளவில்லாத ஆர்வம் காணப்பட்டது. எவ்வளவுதான் பார்த்த பிறகும் கேட்ட பிறகும் கூட அவனுடைய இருதய தாகம் தணிந்ததாக தெரியவில்லை. பார்க்க பார்க்க, கேட்க கேட்க அந்த தாகம் அடங்காமல் பெருகிக் கொண்டிருந்ததென்று தோன்றியது. அந்த அதிசயமான சிற்ப காட்சிகளையும் உயிருள்ள ஓவியங்களை பார்க்கும் பொழுதும் ஊனையும் உள்ளத்தையும் உருக்கும் இசை அமுதத்தை பருகும் பொழுதும் அவன் அடைந்த அனுபவம் ஆனந்தமா அல்லது அசூயையா அல்லது இரண்டும் கலந்த உணர்ச்சியா? ரத்தின வியாபாரிக்கு பக்கத்தில் தலையிலும் தோளிலும் மூட்டைகளை சுமந்து கொண்டு ஒரு குள்ளன் போய்க் கொண்டிருந்தான். அவனுடன் ரத்தின வியாபாரி ஜாடை காட்டு பேசுவதை பார்த்தால் குள்ளனுக்கு காது செவிடு என்று ஊகிக்கலாம். அவன் செவிடு மட்டுமல்ல, ஊமையாக கூட இருக்கலாம் என்றும் தோன்றியது. தன்னுடைய நடவடிக்கைகளை பற்றி வேறு யாருக்கும் தெரியப்படுத்த முடியாமல் இருக்கும் பொருட்டே நமது ரத்தின வியாபாரி அத்தகைய ஆளை பொறுக்கி எடுத்திருக்க வேண்டும். ஆமாம், அந்த இளம் வர்த்தகனின் நடவடிக்கைகள் கவனித்து பார்ப்பவர்களின் உள்ளத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணுவனாகத்தான் இருந்தன. அவன் ஆங்காங்கு சிற்ப காட்சியோ சித்திர காட்சியோ உள்ள இடத்தில் சிறிது நேரம் நிற்பான். சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்ப்பதோடு அல்லாமல் பக்கத்தில் நிற்கும் சிற்பிகளையும் கவனிப்பான். அவர்களில் யாராவது ஒருவன் தனித்து நிற்க நேர்ந்தால் அவனை நெருங்கி முதுகை தட்டி, உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும், கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக வருகிறாயா என்று கேட்பான். ரத்தின வியாபாரியின் கம்பீர தோற்றத்தையும் கலையான முகத்தையும் பார்த்த யாருக்குத்தான் அவன் பேச்சை தட்ட மனம் வரும்? அவன் சொற்படியே கொஞ்சம் தனியான இடத்திற்கு அவர்கள் வருவார்கள். அவர்களிடம் அவ்வர்த்தகன் கடல்களுக்கு அப்பால் தான் வசிக்கும் தேசத்தை பற்றியும் அந்த தேசத்தின் வளத்தையும் செல்வத்தை பற்றியும் பிரமாதமாக வர்ணிப்பான். கரிகால சோழ சக்கரவர்த்தியின் காலத்தில் கடல் கடந்து சென்ற தமிழர்கள்தான் அத்தேசத்தில் வசிக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தாய் நாட்டிலுள்ளவை போன்ற திரு கோயில்களும் சிற்பங்களும் இல்லையே என்ற ஒரு குறையை தவிர வேறு குறையே கிடையாதென்றும் எடுத்துச் சொல்வான். அந்த தேசத்திற்கு நீ வருகிறாயா? வந்தால் திரும்பி வரும்பொழுது பெரும் செல்வனாக திரும்பி வந்தலாம். அந்த நாட்டில் தரித்திரம் என்பதே கிடையாது. தெருவெல்லாம் இரத்தின கற்கள் இறைந்து கிடக்கும் என்று சொல்லி குள்ளன் தூக்கி கொண்டு வந்த பையிலிருந்து ஒரு பிடி இரத்தின கற்களை எடுத்து அவர்களிடம் காட்டுவான். ரத்தின வியாபாரியின் பேச்சிலேயே அநேகமாக அந்த சிற்பி மயங்கி போயிருப்பான். கை நிறைய இரத்தின கற்களை காட்டியதும் அவன் மனதை நிச்சயப்படுத்தி கொண்டு தன்னுடைய சம்மதத்தை தெரிவிப்பான். அப்படி சம்மதம் தெரிவிக்கும் ஒவ்வொருவரிடமும் பெரிய ரத்தினம் ஒன்றை பொறுக்கி கொடுத்து அடுத்த அமாவாசையன்று புலிக்கொடி உயர்த்திய கப்பல் ஒன்று இந்த துறைமுகத்திற்கு வரும். அந்த கப்பலுக்கு வந்து இந்த இரத்தினத்தை காட்டினால் கப்பலில் ஏற்றிக்கொள்வார்கள் என்பான் நமது இளம் வர்த்தகன். கலை திருவிழா நடந்த 3 தினங்களிலும் ரத்தின வியாபாரி மேற்சொன்ன காரியத்திலேயே ஈடுபட்டிருந்தான். 3ஆம் நாள் விஜயதசமி என்று அவன் வீதியோடு போய்க் கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு எதிர்பாராத காட்சியை கண்டான். எதிர்பாராததா?
அல்லது ஒருவேளை எதிர்பார்த்ததுதானா என்பதை நாம் அறியோம். ஆம், அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட நங்கை முன்போலவே பல்லக்கில் சென்ற காட்சிதான். 3 வருஷத்திற்கு முன்பு பார்த்ததற்கு இப்பொழுது அந்த பெண்ணின் முகத்தில் சிறிது மாறுதல் தோன்றியது. அன்றைக்கு அவளுடைய முகம் சூரியன் அஸ்தமித்த பிறகு நீல கடலில் உதயமாகும் பூரண சந்திரனைப் போல பசும்பொன் காந்தியுடன் பிரகாசித்தது. இன்றோ அதிகாலை நேரத்தில் மேற்கு திசையில் அஸ்தமிக்கும் சந்திரனைப் போல வெளிரிய பொன்னிறமாக இருந்தது. அப்பொழுது முகத்தில் குடிக்கொண்டிருந்த குதூகலத்திற்கு பதிலாக இப்பொழுது சோர்வு காணப்பட்டது. விஷமம் நிறைந்திருந்த கண்களில் இப்பொழுது துயரம் தோன்றியது. இந்த மாறுதல்களினால் அந்த முகத்தின் சௌந்தரியம் மட்டும் அணுவளவும் குன்றவில்லை, அதிகமாயிருந்ததென்றும் சொல்லலாம். வீதியோடு போய்கொண்டிருந்த ரத்தின வியாபாரி தனக்கு பின்னால் கூட்டத்தில் ஏதோ கலகலப்பு சத்தம் உண்டாவதை கேட்டு திரும்பி பார்த்தான். காவலர் புடைசூழ ஒரு சிவிகை வருவதைக் கண்டான். அச்சிவிகையில் இருந்த பெண் தன் இருதய மாளிகையில் குடிக்கொண்டிருந்தவள்தான் என்பதை ஒரு நொடியில் தெரிந்து கொண்டான். அச்சமயத்தில் அவன் நெஞ்சு விம்மிற்று, கண்களில் நீர் தழும்பிற்று. இம்மாதிரி சந்தர்ப்பம் நேருங்கால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவன் யோசித்து வைத்திருந்ததையெல்லாம் சமயத்திற்கு உதவவில்லை. வீதி ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டான். பல்லக்கின் பக்கம் பார்க்காமல் திரும்பி வேறு திசையை நோக்கினான். அவன் இருந்த இடத்தை சிவிகை தாண்டிய பொழுது தன்னை 2 விசாலமான கரிய கண்கள் கூர்ந்து நோக்குவது போல அவனுக்கு உணர்ச்சி உண்டாயிற்று. திரும்பி பார்க்க வேண்டும் என்ற அவள் அளவு மீறி பொங்கிற்று. பல்லை கடித்து கொண்டவன் வேறு திசையை பார்த்து கொண்டிருந்தான். பல்லக்கு கொஞ்ச தூரம் முன்னால் போன பிறகுதான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். பல்லக்கில் உட்கார்ந்திருந்த பெண் தன் மீது வைத்த கண்ணை எடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அடுத்த கணம் அவனுடைய கண்கள் மறுபடியும் கீழே நோக்கின. ஆனால் பல்லக்கு மேலே போகவில்லை, நின்றுவிட்டது. பல்லக்குடன் போய்கொண்டிருந்த வீரர்களில் ஒருவன் ரத்தின வியாபாரியை நோக்கி வந்தான். அருகில் வந்ததும், அப்பா, தேவிக்கு உன்னிடம் ஏதோ கேட்க வேண்டுமாம், கொஞ்சம் வந்துவிட்டு போ என்றான். ரத்தின வியாபாரி அவனுடன் பல்லக்கை நோக்கி போனான். அந்த சில வினாடி நேரத்திற்குள் அவனுடைய உள்ளத்தில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் கொந்தளித்தன. இந்த பெண் யாராக இருக்கும்? எதற்காக நம்மை அழைக்கிறாள்? நம்மை அடையாளம் கண்டு கொண்டாளா? அப்படியானால் இத்தனை நாளும் நம்மை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருந்ததாக ஏற்படுகிறதே. இவள் உயர்குலத்து பெண் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை சக்கரவர்த்தியின் மகளாகவே இருக்குமோ? ஐயோ, அவ்விதம் இருந்துவிட்டால். ரத்தின வியாபாரி பல்லக்கு நெருங்கி வந்து அந்த பெண்ணின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அப்பப்பா, அவளுடைய பார்வைதான் எவ்வளவு கூறியது! பெண்களின் கண்களை வாளுக்கும் வேலுக்கும் இதனால்தான் ஒப்பிடுகிறார்கள் போலும். ஆமாம், குந்தவி அவனுடைய கண்களின் வழியாக அவனுடைய இருதயத்தையே ஊடுருவி அதன் ரகசியத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறவளைப் போலவேதான் பார்த்தாள். இவ்விதம் சற்று நேரம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஐயா, நீர் யார்? இந்த தேசத்து மனுஷர் போல இல்லையே என்றாள். ஆமாம் தேவி, நான் கடலுக்கப்பால் உள்ள செண்பகத்தீவில் வசிப்பவன். ரத்தின வியாபாரம் செய்வதற்காக இவ்விதம் வந்தேன். என் பெயர் தேவசேனன் என்று மளமளவென்று பாடம் ஒப்புவிப்பவனைப் போல மறுமொழி கூறினான் ரத்தின வியாபாரி. அவனுடைய படபடப்பு குந்தவி தேவிக்கு வியப்பை அளித்திருக்க வேண்டும். மறுபடியும் சிறிது நேரம் மௌனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தாள். எந்த தீவு என்று சொன்னீர்கள் என மீண்டும் கேட்டாள். செண்பகத்தீவு. செண்பகத்தீவு செண்பகத்தீவு கேட்ட ஞாபகமாக இருக்கிறதே. அந்த தீவை ஆளும் அரசன் யாரோ? செண்பகத்தீவின் பூர்வீக அரச வம்சம் நசித்து போயிற்று. சோழ நாட்டு இளவரசர் விக்ரமர் தான் இப்பொழுது எங்கள் அரசர். இவ்விதம் சொன்ன பொழுது குந்தவியின் முகத்தில் உண்டான பிரகாசத்தை ரத்தின வியாபாரி கவனிக்காமல் போகவில்லை. அந்த தேச பிரஷ்டனை இன்னும் இவள் நினைவு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் இவள் யார்? இவ்வளவு முககாந்தியும் சௌந்தரியும் உள்ளவள். ஒருவேளை அத்தகைய சந்தேகமே ரத்தின வியாபாரிக்கு திகில் உண்டாக்கிற்று. அப்பொழுது குந்தவி, நீர் ரத்தின வியாபாரி என்பதாக சொன்னீரல்லவா என்று கேட்டாள். ஆமாம், இதோ இந்த குள்ளன் தலையில் உள்ள மூட்டைகளில் மேன்மையான ரத்தினங்கள் இருக்கின்றன. வேணுமானால் இப்பொழுது எடுத்து காட்டுகிறேன். இப்பொழுது இங்கு வேண்டாம், வீதியில் கூட்டம் சேர்ந்து போகும். சாயங்காலம் அரண்மனைக்கு வாருங்கள் என்றாள் குந்தவி. அரண்மனை. இந்த வார்த்தை கேட்டதும் அந்த இளம் வர்த்தகனுடைய முகமானது அப்படியே சினுங்குகிறது. அந்த சினுக்கத்தை குந்தவி கவனித்தாலோ என்னவோ தெரியாது என்பதையே மறந்து போய் நினைத்து கொண்டவள் போல, ஆமாம், சாயங்காலம் கட்டாயம் அரண்மனைக்கு வாரும். சக்கரவர்த்தியின் குமாரி குந்தவி தேவிக்கு ரத்தினங்கள் என்றால் மிகவும் ஆசை. கட்டாயம் உம்மிடம் வாங்கிக் கொள்வாள். ஒருவேளை இந்த மூட்டையிலுள்ள ரத்தினங்கள் அவ்வளவையும் வாங்கிக் கொண்டாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்றாள். ரத்தின வியாபாரி பெருமூச்சு விட்டான்.
மனதில் இருந்த பெரிய பாரம் ஏதோ ஒன்று நீங்கியவன் போல தோன்றினான். அப்படி எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் விட்டுவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை. இந்த தேசத்தில் இன்னும் பல இடங்களையும் சுற்றி பார்க்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேண்டிய ரத்தினங்களை நீங்கள் வாங்கிக் கொண்டால் போதும் என்றான். அதற்கும் நீர் அரண்மனைக்குத்தான் வந்தாக வேண்டும். கட்டாயம் வருகிறீரா? வருகிறேன். ஆனால் அரண்மனைக்குள் வந்து யாரென்று கேட்கட்டும்? குந்தவி தேவியின் தோழி மாதவி என்று கேட்டால் என்னிடம் அழைத்து வருவார்கள். தடை ஒன்றும் இராதே. ஒரு தடையும் இராது. இருக்கட்டும். இப்படி நீர் ரத்தின மூட்டைகளை பகிரங்கமாக எடுத்துக்கொண்டு சுற்றுகிறீர்களே, திருடர் பயம் இல்லையா உமக்கு? நன்றாக கேட்டீர்கள். நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு பயமும் உண்டா என்றான் ரத்தின வியாபாரி. குந்தவி புன்னகையுடன், அப்படியா? எங்கள் சக்கரவர்த்தியின் புகழ் அப்படி கடல் கடந்த தேசங்களிலெல்லாம் பரவி இருக்கிறதா? சந்தோஷம். நீர் சாயங்காலம் அவசியம் அரண்மனைக்கு வருகிறீர்கள் அல்லவா என்று கேட்டாள். கட்டாயம் வருகிறேன் என்றான் வியாபாரி. பிறகு குந்தவியின் கட்டளையின் பேரில் பல்லக்கு மேலே சென்றது. ரத்தின வியாபாரி நின்ற இடத்திலேயே நின்று பல்லக்கு ஜனக்கூட்டத்தில் மறையும் வரையில் நின்று அந்த திசையையே பார்த்து கொண்டிருந்தான். என்னப்பா, எத்தனை நேரம் ஒரே பக்கமாக பார்ப்பாய்? கண்விழி பிதுங்க போகிறது என்று ஒரு கடூரமான குரலை கேட்டு அந்த இளம் வர்த்தகன் திடீரென்று காலால் நெருப்பை மிதித்தவன் போல துள்ளி திரும்பி பார்த்தான். ஒரு கருநிற குதிரை மேல் சாக்ஷாத் மாரப்ப பூபதி அமர்ந்து தன்னை ஏளன பார்வையுடன் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். மாரப்பன் புன்னகை. விக்கிரமன் செண்பகத்தீவில் இருந்த காலத்தில் தாய் நாட்டையும் தாய் நாட்டில் உள்ளவர்களை பற்றியும் அடிக்கடி சிந்தனை செய்வான். அருள்மொழி, சிவனடியார், பொன்னன், வள்ளி, காஞ்சி நகர் பெண் ஆகியவர்கள் அவனுடைய உள்ளத்தில் இடைவிடாமல் தோன்றுவார்கள். அவர்களுக்கிடையில் மாரப்ப பூபதியும் சில சமயம் அவனுடைய நினைவுக்கு வருவான். அப்பொழுது விக்கிரமனுடைய உள்ளமும் உடலும் அருவருப்பினாலும் அவமானத்தினாலும் சுருங்கி போகும். சித்தப்பா தன்னை வஞ்சித்து நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்று சீராப்பள்ளி மலையில் அவன் புலிக்கொடியை உயர்த்த முயன்ற அன்றைய தினமே வெளியாகிவிட்டது. அந்த முயற்சிக்கு மாரப்ப பூபதி பூரண உதவி செய்வதாக வாக்கு அளித்திருந்ததற்கு மாறாக அவர் அச்சமயம் அருகில் வராமலே இருந்துவிட்டது மாத்திரமல்ல, அவரே முன்னதாக பல்லவ சேனாதிபதிக்கு தகவல் தெரிவித்தார் என்பதும் அவனை சிறைப்படுத்தி காஞ்சிக்கு கொண்டு போன வீரர்களின் பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டான். ஆகையால் மாரப்ப பூபதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் விக்கிரமனுடைய உள்ளம் கசந்ததோடு நாவும் கசந்தது. சோழ வம்சத்தில் இப்படிப்பட்ட மனிதர் ஒருவரும் பிறந்ததை எண்ணி எண்ணி அவன் மனம் குன்றினான். இவ்வாறு அவனுடைய அருவருப்பும் அவமான உணர்ச்சிக்கும் காரணமாக இருந்த மாரப்ப பூபதி இப்பொழுது சற்றும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று எதிரில் நின்றதும் விக்கிரமனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? ரத்தின வியாபாரியின் முகத்தில் தோன்றிய திகைப்பை மாரப்ப பூபதி கவனித்தவனாக, ஏனையா இப்படி மிரளுகிறீர்? ஏதோ திருடனை பற்றி பேச்சு நடந்ததே, ஒருவேளை நான் தான் திருடன் என்று நினைத்து கொண்டீரோ என்று சொல்லி மீண்டும் ஏளன சிரிப்பு சிரித்தான். இதற்குள் விக்கிரமன் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு விட்டான். இந்த நாட்டு திருடர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாதையா. நான் இந்த நாட்டான் அல்ல. ஆனால் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு புரட்டே கிடையாதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நீர் திருடராக இருக்க முடியாது என்றான். அசலூர்காரனாக இருந்தாலும் அகம்பாவத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை. நீர் எந்த தேசம்? உமது பெயர் என்ன? எதற்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று பூபதி கேட்டான். உமக்கு தெரிந்தேயாக வேண்டுமானால் சொல்கிறேன். என் பெயர் தேவசேனன். ரத்தின வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன். ஓஹோ, ரத்தின வியாபாரம் செய்வதற்கா வந்திருக்கிறீர்கள்? அப்படியா சமாசாரம்? ரத்தின வியாபாரி ஒவ்வொரு கல்தச்சனாக கூப்பிட்டு எதற்காக ரகசியம் பேச வேண்டும்? பல்லவ நாட்டிலிருந்து சிற்பிகளை கலைத்து அழைத்து போகிறவர்களுக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி என்ன தண்டனை விதிப்பார் தெரியுமா? எனக்கு தெரியாதையா. நான் தான் அயல் நாட்டான் என்றேனே. இவ்வளவு விசாரணை புரியும் நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. மாரப்ப பூபதி கடகடவென்று சிரித்தான். நான் யார் என்று தெரியவில்லையா? நல்லது. வெண்ணாற்றங் போர்க்களத்தில் உயிரை விட்ட பார்த்திப மகாராஜாவிற்கு உடன் பிறந்த சகோதரன் நான். தற்சமயம் சோழ நாட்டின் பிரதம சேனாதிபதி. இப்படி சொல்லிய பொழுது ரத்தின வியாபாரியின் முகத்தில் ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று மாரப்பன் உற்று பார்த்தான். ஒன்றும் தெரியாமல் போகவே, என்னுடைய கீர்த்தி உம்முடைய காதுக்கு எட்டியிராவிட்டாலும் வீராதி வீரரும் சூராதி சூரருமான பார்த்திப மகாராஜாவின் புகழ் கண்டிப்பாக எட்டியிருக்க வேண்டுமே. அந்த பெயரை கூட நீர் கேட்டதில்லையா? அப்படி எந்த கண்காணாத தேசத்து மனுஷர் ஐயா நீர் என்று கேட்டான். ரத்தின வியாபாரி சற்று யோசிப்பவன் போல காணப்பட்டான். பிறகு அவன் மாரப்பனை ஏறிட்டு பார்த்து, ஆமாம், பார்த்திப மகாராஜாவின் புகழை நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய புதல்வர் விக்கிரமர் தான் இப்பொழுது எங்கள் செண்பகத்தீவிற்கு அரசர். நான் அவருடைய பிரஜையாகையால்
பார்த்திப மகாராஜாவை பற்றி கெடுதலாகவோ பரிகாசமாகவோ எதுவும் என் காது கேட்கச் சொல்ல வேண்டாம் என்றான். மாரப்பனுடைய முகத்தில் இப்பொழுது சிறிது திகைப்பு காணப்பட்டது. ஆயினும் அவன் உடனே சமாளித்துக் கொண்டு கூறினான், ஓஹோ, அவ்வளவு ராஜபக்தியுள்ள பிரஜையா நீர்? உம்முடைய முகத்தில் விழித்தாலே புண்ணியம் ஐயா. அதனால்தான் உம்மை விட்டு போகவே மனம் வரமாட்டேன் என்கிறது. ஆமாம், உமது பெயர் என்னவென்று கூறினீர்கள்? தேவசேனன். தேவசேனன். ஆஹா, என்ன திவ்யமான பெயர்! இவ்வுலகில் பெயர் புகழ் எல்லாம் பொய் என்று சொல்வது எவ்வளவு பிசகு! உம்முடைய பெயருக்காகவே உம்மிடம் ரத்தினம் வாங்கலாம். இருக்கட்டும், கோமகள் குந்தவி தேவி ரத்தினம் வாங்குவதற்காகத்தானே உம்மை அரண்மனைக்கு வரச் சொல்லி இருக்கிறார்கள். கோமகள் குந்தவி தேவியா? யாரை சொல்கிறீர்கள் என்று ரத்தின வியாபாரி உண்மையான வியப்புடனே கேட்டான். இப்பொழுது பல்லக்கில் போனாலே அந்த தேவியைத்தான். அவள் குந்தவி தேவியின் தோழி மாதவி அல்லவா? ஓஹோ, உன்னிடம் அப்படி ஒரு பொய் சொல்லி வைத்தாளாக்கும். அப்பாவுக்கேற்ற பெண்தான். நீ இந்த தேசத்து மனுஷன் அல்லவென்று நிச்சயமாக தெரிகிறது. அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவனாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் மாரப்ப பூபதி தனக்குத்தானே பேசிக்கொண்டான். பிறகு திடீரென்று தேவசேனனை உற்று பார்த்து, ஆமாம், உங்கள் தேசத்து ராஜா விக்கிரமன் என்று சொன்னீரே, அவனுடைய தாயார் அருள்மொழி ராணிக்கு நேர்ந்த விபத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா என்று கேட்டான். இந்த கேள்வியினால் மாரப்ப பூபதி என்ன எதிர்பார்த்தானோ அது சித்தியாகிவிட்டது. இத்தனை நேரமும் மாறாமல் பதுமை போலிருந்த ரத்தின வியாபாரியின் முகம் மாறிவிட்டது. அளவில்லாத பீதியுடனும் ஆத்திரத்துடனும், என்ன அருள்மொழி ராணிக்கு என்ன என்று அவன் அலறிக்கொண்டு கேட்டான். மாரப்பன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அதே சமயத்தில் அவர்களுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் ஒரு பெரும் கோலாகல கோஷம் எழுந்தது. வாதாபி அழித்து வாகை சூடிய நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க, ஜெய விஜயீ பவ என்று ஏக காலத்தில் அநேக குரல்களிலிருந்து வாழ்த்துளிகள் கிளம்பி ஆராவரித்தன. சக்கரவர்த்தி வருகிறார், சக்கரவர்த்தி வருகிறார் என்று பலர் பேசுவது காதில் விழுந்தது.